ஆமாடா 8 லட்சம் வாங்கிக்கிறா 7 லட்சம் 7 லட்சம் வாங்கிக்கிறேன். ஒரு திருக்குறள் சொல்லு. திருக்குறள் சொன்னா காலைல ஒரு 1000 ரூபாய் கொடுப்பியா? 3 லட்சம் வாங்கிக்கோ. 3 லட்சம் இருக்குடா. 1000 ரூபாய் கொடுங்க. கண்டிப்பா தரேன். ஆனா கணக்குல ஏத்து கூடாது. சரி சொல்லுப்பா. சரியா? சொல்லு. ஆத்தல முதல்ல எய்த்தெல்லாம் ஆதி பகல் முகத்திய உங்களுக்கு. எதல முதல்ல? ஆத்தல முதல்ல எய்த்தெல்லாம் ஆதி பகல். போடு. ஐயய்ய. இங்க வா. அதுல முதலியாங்க. வாடான்ட்டு வண்டி வந்து 1/4 மணி நேரம் கழுவு மாம்பாக்கத்துல நிக்குது. நீ எங்க போவங்கட்டா சொல்லு மேல நிக்கணுமா? சொல்லு பத்தி பேச கூடாது அவனும். நோ திருக்குறள் சரியாகல. வெளிய வரத ராங்கோலி என்னமா தெரியாத மாட்டான்னு கேட்டமா? தம்மா துட்டு போய் நெட்டில டேய் அண்ணன் கூட பாக்க மாட்டேன் மானாரி அடிப்பேன். அம்மா போட்டு தம்மா துட்டு போய் அடிச்சுக்கறேன் நீ வேடிக்கை பாத்துக்கற. என்ன வெக்கப்படுற? ஏய் அவன் என்ன பையன்? அவன் வந்து உன்னை அடிக்கிறான் உடம்ப திருப்பி என்ன நிர்வாகி நான் ஊர்ல வேலைக்கு நின்னு போனா கூட அதுக்கு நான் பதில் சொல்லுவாங்க. அந்த பொறுப்பு பட்டா நிர்வாகி அவன். கொண்டாடி. ஏய் குழந்தை நடந்து வர முறை இல்ல விளையாட்டு வரேன். என்னடா தானனா பொண்ணுங்களா சுந்தர மாதிரி இருக்கலாமா? வேலை முடிஞ்சா செப்பல் பிரிச்சு அச்சாரா? ஆஹா இறங்கிட்டா. அதெல்லாம் உனக்கு தெரியாது அப்படியே விடு. அப்பா சொல்லுங்க போயிட்டு வந்தோம்பா. விளையாண்டு சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா. கல்யாணம் பண்ணிக்குமா அப்பா? கல்யாணமா அப்பா? உங்களுக்கு என்ன ஒரு பேர் பேத்தி பார்க்கற அவ்வளவுதானப்பா. அண்ணன் இருக்காரு, அண்ணனுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணுங்க. என்ன விட வயசுல மூத்தவர் யாருக்கு பண்ணுங்கப்பா. ஏமா அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கான்னு கண்ணு இருக்க காலை மன இருக்கக்கூடாதுமா. அதனால தான் சொல்றேன் உனக்கு ஒரு நல்லது திருமணம் செய்து தன் பேரை பார்க்க வேண்டும் என்று நம் தந்தையுடைய ஆசை அல்லவா? அதனால தான் சொல்றேன் நீ திருமணம் செய்துமா. நீங்க தான் பிடிக்கணும். உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. உங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம். அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம். ஏன் தப்பா எடுத்துக்கிற? இளவரசிக்கு தான் ஒரு இளவரசி பார்த்து இளவரசிக்கு தான் ஒரு இளவரசரை பார்த்து ஒரே சட்டத்துல ஒரே மணமேடையில ஒரே மூத்தத்துல கல்யாணம். ஒரே முகூர்த்தத்துல. ஆமா அப்பா சொல்லுங்கப்பா. அண்ணன் விஜயனுக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்தது. மகாராஜா இளவரசிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சா? யாருக்குமே தெரியாது எப்பங்க கல்யாணம் ஆச்சு? அமரபுரியிலே என் உடன் பிறந்த தங்கை வாழ்க்கைப்பட்ட உங்க தங்கச்சி திருமணம் செய்து கொடுத்தீங்க. அவளுக்கு எனக்கு எப்படி ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளை பிறந்ததோ அதே போல அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை. உங்க தங்கச்சிக்கு ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை வந்தது. அண்ணா நான் நோய்வாய்ப்பட்டிருக்கேன், என்னை வந்து பாருங்கள் அண்ணா அப்படி நான் சென்றேன். அப்போது என் தங்கை சொன்னால் அண்ணா நான் இறந்து விட்டால் உறவு முறை விட்டுவிடும். எனக்கு ஒரு மகள் இருக்கிறார் சாந்தி. அவளுக்கு வயது 3 வயது. மகன் விஜயனுக்கு 5 வயது. சின்னஞ்சிறு வயதிலே அவனுக்கு இந்த பால்ய விவாகத்தை செய்யுங்கள், நான் பார்த்து விட்டு இறந்து விடுகிறேன் அப்படின்னு உங்க தங்கச்சி ஆசைப்பட்டாங்க. என் தங்கையின் ஆசைக்கு கட்டுப்பட்டு சின்னஞ்சிறு வயதிலே இருவருக்கும் பால்ய விவாகத்தை செய்தேன். அந்த திருமணத்தை பார்த்த உடனே என் தங்கை இறந்து விட்டார். உங்க தங்கச்சி செத்ததுக்கு அப்புறம் நீங்க அங்க போறது கிடையாது, அவங்களும் இங்க வரது கிடையாது. ஒரு முறையா விட்டு போச்சா? அப்படின்னா இளவரசிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி போச்சா? என்னப்பா இது இப்படி செய்து விட்டீர்களப்பா, இப்படி செய்து விட்டீர்கள். அப்பா சின்னஞ்சிறு வயதிலே எங்கள் இருவருக்கு திருமணம் செய்து விட்டு ஆனால் அந்த திருமணம் ஆன செய்தி ஏறப்பா எனக்கு கூறவில்லை. சொல்லுகின்ற வாய்ப்பை கிட்டவில்லை மகளே. அப்பா அண்ணன் இப்பதே போட்டோம். அண்ணன் சீக்கிரம் நாட்டுக்கு அழைத்து வரட்டும்பா. அண்ணி நான் பார்க்க போறேன். போறேம்மா நானு. அண்ணா சீக்கிரம் போயிட்டு வாங்க. அண்ணி கூட்டு வாங்க. மனுஷனாயா நீலாம் ஒரு அப்பனான்னு கேட்க. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆன விஷயம் நாளா மூடி மறைச்சிக்கிறீங்க. அவர் மனுஷன் எவ்வளவு வேதனை பட்டிருக்கான். சாந்தி அம்மா மனுஷன் எவ்வளவு வேதனை பட்டிருக்கான். சின்னஞ்சிறு வயதிலே திருமணம். ஆமா இந்த செய்தி அவனுக்கு சொல்லியிருந்தால் படித்திருப்பானா? ஐயோ பட்டம் பெற்றிருப்பானா? வெளிநாடு சென்றிருப்பானா? 2 லட்சம் ரூபாயில புல்லட் வாங்கி கொடுத்தியே. 5 வயசு புள்ள 3 வயசு பொண்டாட்டி பின்னால உட்கார வச்சுக்கின்னு சினிமாவுக்கு பீச்சுக்கு போயிரு. இதுக்கு மேல நம்ம வீட்டு மகாலட்சுமி அங்க இருக்க கூடாது. நாங்க உடனே போய் கூட்டு வந்துடுறோம். இப்போது அமரபுரி நாடு செல்ல போகின்றேன். என்னுடைய மனைவி சாந்தி அடுத்து வரை போகின்றேன். அமரபுரி நாடு என்ன
நாட்டுக்கு போற? அமரபுரி நாடு. அமரபுரி நாடா? ஆமா. ஐயா நானும் அமரபுரி நாட்டுக்கு வரேங்க. ஏன் நீ வர? ஐயோ எனக்கு மாமியார் கூட அமரபுரி நாடு தான். ஏய் என்னடா சொல்ற? ஏன் சமாச்சாரம் அங்கதாங்கறா? சமாசாரம்னா கராக்கி. ஏய் எனக்கு ஒன்னும் புரியலடா. மனைவி அங்க இருக்கிறாங்களா? ஓ கல்யாணம் டேய், பொண்டாட்டி பொண்டாட்டி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு தடவை ஆச்சு. மத்தவங்களுக்கு எல்லாம் பா எனக்கு தெரியாது. சரி கல்யாணம் ஆச்சுல, கல்யாணம் ஆன செய்தி என்ன என்கிட்ட சொல்ல? ஓ மாமனார் சாவுகாசு சரியில்லைங்க. ஏன் சரியில்லை? என் மாமனார் பெரிய குடிக்காரன். எப்போ என் முன்னாடி கைத்துல தாலி கட்டணும் அன்னிலிருந்து மாப்பிள்ளை சரக்கு வாங்கி கொடுன்னு இந்த மெயின் ரோடு ஓரமே 24 செட்டு வச்சிருந்தேன். என்னடா சொல்ற? ஓ, என் மாமனார் பெரிய குடிக்காரங்க. குடிக்காரனா? ஆமா மெயின் ரோடு ஓரமே 24 செட்டு வச்சிருந்தேன். ஏய். மாப்பிள்ளை சரக்கு வாங்கி கொடுன்னு ஏய். அவன் உடல அரைக்கிறதுக்கு 24 செட்டு வித்து வாங்கி கொடுத்தாங்க. ஏண்டா பாவி? இதுக்கு மேல வாங்கி கொடுத்து துட்டு இல்ல போகாது விட்டேன். ஏண்டா உன்னுடைய மாமனார் தான் அப்படி. ஆ. உன்னுடைய மனைவி என்னடா தவறு செய்த? ஏண்டா அவளை அங்க விட்ட? ஓ மை காட், இது நான் மறந்துட்டேன். ஏய். இப்ப மட்டும் இல்ல கட்டி வச்சு. என்ன? இப்போ போறோம் நம்ம பொண்டாட்டி கூட்டிட்டு வரோம். அது நான் ஐவசி புலிமரமா ரெண்டு பேரும் சேர்ந்து உழுக்கு. ஏங்க உன் முன்னாடி நீ கூட்டணும் என் முன்னாடி நான் கூட்டு வாடா, வரேன். வாடா, வாடா. வணக்கம். வாட்பிட்டு காடு வானோர் ஓட்டு விளையாடு. தமிழ் இனத்தை நாடு தமிழ் காப்போம், தமிழ் இனத்தை காப்போம் என்ற வரவை கேட்பேன். நானும் அவரவர் நாட்டிலே அவர் என்ற பெயர் வைத்து என்னுடைய தாய் தந்தை இறந்த பிறகு இந்த நாட்டில் நாட்டு மக்கள் எந்த ஒரு குறைவு இல்லாமல் சீரு சிறப்போடு ஆட்சி புரிந்து வருகின்றேன். எனக்கு இருப்பது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை. அவருடைய பெயரோ சாந்தி என்று பெயர் வைத்து என்னுடைய தாய் தந்தை இறந்த பிறகு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சிறு சிறப்போடு வளர்த்து வருகின்றேன். ஆனிதினம் என்னுடைய தங்கை சாந்தியை சந்திப்பது வழக்கம். இப்பொழுதே சென்று பார்க்க வேண்டுமே. பாவி யாருக்கு என்ன பாவம் செய்த நிறைவா? என்னுடைய வாழ்க்கை மட்டும் எதற்காக இந்த நிலைமைக்கு ஆக வேண்டும்? எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து இந்த தாலி என் கழுத்தில் இருக்கிறது. இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யாரு? இந்த தாலிக்கு சொந்தக்காரர் யார் என்று தெரியாமல் இந்த பாவி அழுது துடிக்கிறேனே. அத்தான் நீங்க எப்படி இருப்பீங்க, உங்க முகம் எப்படி இருக்குன்னு கூட இந்த பாவிக்கு தெரியாதத்தா. தாலி கட்டிய ஒரே காரணத்துக்காக உங்களையே நினைத்து அழுது துடித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த பாவியோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு வரவில்லையா? என்னை போன்ற பெண்கள் எல்லாம் என்னை கேவலமாக பேசுகிறார்களத்தா. கழுத்தில் தாலி இருக்க தாய் வீடே கதியாக இருக்கிறாளே, கணவனோடு சேர்ந்து வாழ மாட்டாளா என்று அனைவரும் என்னை சொல்லால் சுடுகிறார் அத்தா. இதையெல்லாம் கேட்டு இந்த பாவி இந்த உலகத்தில் எதற்காக யாருக்காக நான் உயிர் வாழ்கிறேன்? இன்று இல்லாவிட்டாலும் என்றா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக இதோ வந்து விட்டேன் சாந்தி என்று ஆறுதலான ஒரு வார்த்தையோடு வருவீர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறதா. இந்த பாவியை பார்க்க வர மாட்டீரா? உங்களுக்காக இந்த பாவி காத்து கொண்டிருக்க வேண்டியதுதானா அத்தா? ஐயா என்னையா சொல்றீங்க? விஜயபுரி நாட்டிலிருந்து லிகிதம் வந்திருக்கின்றது. என்ன? உன் தாய் மாமன் விஜயன் வந்து கொண்டே இருக்கின்றார். சாந்தி அண்ணா இப்பொழுதுதான் பேசிக்கொண்டே இருந்தோம். ஆண்டவனாக பார்த்து என்னுடைய கணவரை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். ஆமாமா. இருந்தாலும் அவர் எப்படி இருப்பார் கூட தெரியாது. படிச்சவரா, பண்புள்ளவரா, அழகானவரா, அறிவுள்ளவரா, ஐட்டா இருப்பாரா, குள்ளவா இருப்பாரா, சகப்பா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா கூட பார்த்தது கிடையாது. அவருக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் தெரிஞ்சு அரிசி உணவு தயார் செய்யறேன். சீக்கிரமா ஏண்டா? அவன் மச்சான் என்ன வந்திருக்காரு? வந்து ஏகுறான் பாருங்க. ஏய் ஏங்க, இதான் அமரபுரி நாடா? இதுதான்டா என்னுடைய அத்தை அட நாடு. பாய்ங்க, என்ன கோலாகலமா இருக்குதாப்பா? அடடா, சீரியல்களும் தென்னை மரங்களும் பனை மரங்களும் கிண மரங்களும் வேப்ப மரங்களும் கீப் மரம். என்ன வேப்ப மரம், கேப்ப மரம். வேப்ப மரத்துக்கு சக்காய் தேர் கீப் மரம். பனை மரத்துக்கு? பனை மரத்துக்கு கிண மரம். அட பாவி. தென்னை மரத்துக்கு கிண மரம். அட பாவி, விடு. ஏய் என்னுடைய அத்தை நாடு எவ்வளவு அழகாக இருக்கு பார்த்தாயா? ஆமா, ஆமா. ஏன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம வரவேற்க எவனுமே இல்லையே. எல்லாம் உட்காரு. மச்சான். மச்சான், என்ன மச்சான், நல்லா இருக்கியா? யாருக்கு யார் மச்சான்? என்ன மச்சான்? ஏண்டா நாங்க ரெண்டு பேரும் மாமா மச்சான் மச்சான் மாமான்னு கூப்பிட்டுறோம். சரிடா. நீ யார் வந்து என்ன மச்சான்? ஏங்க, உன்ன மாதிரியே எனக்கு ஒரு மச்சான் இருக்காரு. பாகத்துக்கு சத்தியராஜ் மாதிரியா இருப்பாரு. ஏய். அதே மாதிரி இருக்கிற மச்சான், என்ன மச்சான்? மறுபடியும் மச்சான் மச்சான் நிக்கிற.